மாதேஸ்வரன் மலை என்கிற அற்புத பேராற்றல் மிகுந்த மலைத்தொடர் 27 மலைகளை உள்ளடக்கிய ஒரு இடம். சிவன் பிறந்ததாக சொல்லப்படுகிற இடம். அந்த திருத்தலத்திற்கு ஒரு 200 மீட்டர் தொலைவில் வீரப்பனாரால் தேடப்படுகிற குற்றவாளிகள் என்கிற பெயரில் அப்பாவி பொதுமக்களை கொண்டு போய் அடைத்து ஒரே அறைக்குள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானவர்களை கொன்றார்கள். இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த பெருந்தெய்வம் எப்படி 200 மீட்டர் தொலைவில் நடக்கிற இந்த அக்கிரமங்களை பார்த்து கொண்டிருந்தது? அந்த அறையை பார்க்க வேண்டும் என்று சகோதரர் ரிஷப் ஷெட்டி அவர்கள் பல முறை அந்த அறையை போய் பார்த்திருந்தார். அவர் சொன்னார், சில அமானுஷ்யங்கள் இங்கே இருக்கிறது, காடுகளுக்குள்ளும் இருக்கிறது, இந்த மலைத்தொடர்களும் இருக்கிறது என்றெல்லாம் பலகட்டமாக பேசுவார். அதில் நடித்த முக்கியமான கதாபாத்திரத்தில் காந்தாராவில் நடித்த கபில், வயது 32. ஆற்றுல காட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் ஆற்றுல குளிக்கலாம்னு ஆசைப்பட்டு ஆற்றுக்கு போய் குளிக்கிறாரு. அந்த கபில் அப்படிங்கிற அந்த நடிகரை ஆற்று தண்ணியில் அடிச்சிருக்கு. உடனடியாக ரிஷப் ஷெட்டி அவர்கள், இல்லை, இந்த படத்திற்கான தொடக்கத்திலிருந்தே அமானுஷ்யங்கள் விளையாடுகிறது. ராகேஷ் பூஷாரின்னு ஒருத்தர் நடன காட்சிகளை அமைச்சு எல்லாம் பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, சரணத்தை முடிச்சுட்டு பல்லவியில் தொடங்குகிற போது அந்த விரைவான நடனங்களில் அந்த இடத்துலையே மாரடைப்பு ராகேஷ் பூஷாரிங்கிறவர் அவரும் இறந்து போகிறார். இந்த முக்கியமான கதாபாத்திரத்தில் அவரும் நடித்திருக்கிறார். அப்போ 2 பழியை இன்னைக்கு காந்தாரா பழி வாங்கியிருக்கிறது. படக்குழுவினர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு அமானுஷ்யம், அது சிவனுடைய அமானுஷ்யமாக இருக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ பார்த்தீங்கன்னா சினிமா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமானுஷ்ய படங்கள் பொதுவாகவே இந்த பேய் ஜானர் அந்த இதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த செட்லேயே ஒரு அமானுஷ விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். சமீபத்தில் பலூன் அப்படிங்கிற ஒரு படத்தில் கூட யோகி பாபு பேயை பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோக்கள்லாம் கூட ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இப்போது காந்தாராவுடைய ப்ரீக்வலான காந்தாரா பாகம் 1 அதோட ஷூட் போயிட்டு இருக்கும்போது அங்கே 2 பேர் இறந்துட்டாங்க, அங்கே ஒரு அமானுஷம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்காது. ரூமர்ஸாக உண்மையா அப்படிங்கிறது தெரியல. அங்கே என்ன சார் நடந்துக்கிட்டு இருக்கு? பொதுவாக ரிஷப் ஷெட்டி என்னுடைய நெருங்கிய நண்பர், இயக்குனர். வனயுத்தம் என்கிற ஒரு திரைக்காவியத்தை சந்தனக்காடுகளில் நாங்கள் எடுக்கிற போது ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ரிஷப் ஷெட்டி அவர்கள் நடிக்க வந்திருந்தார். பல மணி நேரம் உரையாடல்கள் எங்கள் இருவருக்குள்ளும். மாதேஸ்வரன் மலை என்கிற அற்புத பேராற்றல் மிகுந்த மலைத்தொடர் 27 மலைகளை உள்ளடக்கிய ஒரு இடம். சுத்த சைவம், சிவன் பிறந்ததாக சொல்லப்படுகிற இடம். அவர் பார்த்திங்கன்னா, புலி நடந்து செல்லுகிறபடி ஒத்த காலை தூக்குனபடியே அது மேலே நம்ம வள்ளலார் போன்ற உருவமைப்பு அந்த புலி மேலே இருக்கும். கம்பீரமாக மலை உச்சியில் பிரம்மாண்ட அளவில் அந்த சிலை இருக்கிறது. அந்த திருத்தலத்திற்கு ஒரு 200 மீட்டர் தொலைவில் வீரப்பனாரால் தேடப்படுகிற குற்றவாளிகள் என்கிற பெயரில் அப்பாவி பொதுமக்களை கொண்டு போய் அடைத்து ஒரே அறைக்குள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானவர்களை கொன்றார்கள். அங்கே அதிகமான பேய்கள் நடமாடுகிறது, அமானுஷ்யங்கள் இருக்கிறது. இவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த பெருந்தெய்வம் எப்படி 200 மீட்டர் தொலைவில் நடக்கிற இந்த அக்கிரமங்களை பார்த்து கொண்டிருந்தது? அந்த அறையை பார்க்க வேண்டும் என்று சகோதரர் ரிஷப் ஷெட்டி அவர்கள் பல முறை அந்த அறையை போய் பார்த்திருந்தார். அவர் சொன்னார், சில அமானுஷ்யங்கள் இங்கே இருக்கிறது, காடுகளுக்குள்ளும் இருக்கிறது, இந்த மலைத்தொடர்களும் இருக்கிறது என்றெல்லாம் பலகட்டமாக பேசுவார். முதல்ல காந்தாரா என்கிறது என்னென்னா, பன்றி உருவம் பொறித்த தலை, அதன் தலைமையிலே இருக்கிற கிரீடங்கள் நாகப்பாம்புகள் படமெடுத்த நிலையில் இருக்கிற ஒரு கிரீடம். 3 அடுக்கு முறையில் அந்த கிரீடத்தை வடிவமைத்திருப்பார்கள். 27 கிரீடங்கள் இந்த படத்திற்காக தயார் செய்யப்பட்டு 23 கிரீடங்கள் உடைந்தே போயிருக்கிறது. அது அமானுஷ்யத்தினுடைய வேலைதான் என்று படக்குழு நம்பியது. ஆனால் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 200 கோடிக்கு மேல் செலவு செய்யப்பட்டிருக்கிறது படத்திற்கு. இன்னும் 200 கோடி ரூபாய் அது செலவு செய்ய போகிறார்கள். படப்பிடிப்பு கிட்டத்தட்ட உடுப்பிக்கும் பக்கத்தில் கொல்லூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு படப்பிடிப்பு. இங்கே என்ன நடக்குதுன்னா,
தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேசஸ், ஐயப்பன், காளியம்மாள், காளியத்தா, இப்படி பல மறைதிரு தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள், உருவ வழிபாட்டு முறைகள், நடுகள் திட்ட வழிபாட்டு முறைகள், இப்படியெல்லாம் வந்து தமிழ்நாட்டு அளவில் இருக்கிற போது கர்நாடகத்தில் தேசஸ் வழிபாட்டு முறை என்கிற ஒரு வழிபாட்டு முறையை அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, அதில் நடித்த முக்கியமான கதாபாத்திரத்தில் காந்தாராவில் நடித்த கபில், வயது 32, ஆற்றுல காட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, படப்பிடிப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் ஆற்றுல குளிக்கலாம்னு ஆசைப்பட்டு ஆற்றுக்கு போய் குளிக்கிறாரு. அப்படி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா நவம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு கொல்லூர் ஷூட்டிங்கில் அந்த கபில் அப்படிங்கிற அந்த நடிகரை வந்து ஆற்று தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுது. உடனடியாக ரிஷப் செட்டி அவர்கள் இந்த கதாபாத்திரத்தினுடைய தொடர்ச்சி தடைபட்டு போகிறது, கபில் இப்படி இறந்து விட்டார் என்று சொல்லப்படுகிற போது, இல்லை, இந்த படத்திற்கான தொடக்கத்திலேருந்தே அமானுஷ்யங்கள் விளையாடுகிறது, அதில் ஒரு பகுதி தான் இப்போ கபில், அவர் 32 வயசை சார்ந்தவர், இன்றைக்கு ஆற்றிலே அடித்து செல்லப்பட்டு இறந்து போய்விடுக்கிறார் என்றெல்லாம் கர்நாடக பத்திரிகை ஊடகங்கள் பரபரப்பாக அதை எழுதியது அமானுஷ்யங்களை பற்றி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகேஷ் பூஷாரின்னு ஒருத்தர் நலன காட்சிகளை வந்து அமைச்சு எல்லாம் பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, சரணத்தை முடிச்சுட்டு பல்லவியில் தொடங்குகிற போது அந்த விரைவான நடனங்களில் அந்த இடத்துலையே மாரடைப்பு வந்து ராகேஷ் பூஷாரிங்கிறவர் அவரும் இறந்து போகிறார். இந்த முக்கியமான கதாபாத்திரத்தில் அவரும் நடித்திருக்கிறார். அப்போ 2 பழியை இன்றைக்கி காந்தாரா வந்து பழி வாங்கியிருக்கிறது. படக்குழுவினர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு அமானுஷ்யம், அது சிவனுடைய அமானுஷ்யமாக இருக்கலாம், சிவன் மறு அவதாரம் எடுத்து அமானுஷ்யத்தின் உள்ளே புகுந்து விளையாடுகிறது படக்குழுவில், ஆகையால் இதுக்கு ஒரு மிகப்பெரிய வேலையை நாம் செய்தாக வேண்டும் என்று படக்குழு முடிவெடுக்கிறது. இதை விட இன்னொன்று நடந்திருக்கு. என்னென்னா, நவம்பர் 7 அன்னைக்கு இன்னொன்று நடந்தது. படப்பிடிப்பிற்காக துணை நடிகர் நடிகைகள் ஒரு வாகனத்தில் போகிற போது ஓட்டுநருடைய கை மீறி போய் வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகிறது. அதில் கிட்டத்தட்ட 32 பேர் போனதில் 24 பேர் பலத்த காயமடைந்திருக்கிறார்கள். அப்போ இந்த பலத்த காயமடைவதற்கு பின்னால் இருப்பதும் அமானுஷ்யம்தான், இந்த படத்திற்கு நடிக்க வந்தவர்களையே நடிக்க விடாமல் தடுக்கிறது என்று படக்குழு பயந்தே போனது. இந்த படத்தை எடுக்க விடாமல் ஏதோ ஒரு அமானுஷ்யம் தடுக்குது அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பாக. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, சகோதரர் ரிஷப் செட்டி அவர்கள் மாதேஸ்வரன் மலைக்கே வந்து அங்கே இருக்கிற தீர்த்த குருக்கள் என்று சொல்வார்கள், சுத்த சைவம், அவர்கள் திருமணம் செய்ய மாட்டார்கள், அவர்கள் துறவிகளாக இருப்பார்கள். அவர்களிடத்தில் இந்த அமானுஷ்யங்களுடைய வேலைகள் எங்கள் படத்திற்கு மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கிறது, அது சிவன் அல்லது மாதே ஈஸ்வரன் என்கிற அடிப்படையில் இது போன்ற வேலைகளை செய்கிறதா என்று அங்கே போய் கருத்துக்களை கேட்டுக்கொண்டு அந்த குருக்கள் என்ன சொல்கிறார்களோ அதன் பிரகாரம் இப்பொழுது படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அங்கே நடித்தவர்களில் நிறைய பேருக்கு காய்ச்சல் வந்திருக்கிறது, உடல் உபாதைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இதனால் நடக்கிறது என்று வியூகம் பண்ணுகிற போது இது ஒரு அமானுஷ்யத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது, இந்த படம் சரிவர எடுக்க முடியாமல் போகுமோ என்று படக்குழு மிக பயந்த நிலையில் இன்றைக்கு கொல்லூர் ஷூட்டிங்கில் இந்த மாதிரியான ஒரு பெரிய விபத்து நவம்பர் 7 அன்னைக்கே நடந்திருக்கு. இதில் என்னென்னா, இந்த பன்றி தலை குறித்த இந்த கடவுள் வராகி என்று தமிழிலே சொல்வார்கள், அதுக்கு அந்த தெய்வ உருவ வழிபாட்டு முறையைத்தான் காந்தாரா என்கிற சொல்லாடலில் குறிக்கப்பட்டு படமாக்கப்படுகிறது. இப்போ வராகி என்கிற அந்த பன்றி தலை குறித்த அந்த தெய்வ வழிபாட்டு முறை, அதற்குள் இருக்கிற சிக்கல்களை வாராகிதான் இது போன்ற முடிவுகளை எடுத்து அமானுஷ்யமாக ஈஸ்வரனோடு இணைந்து எமது படக்குழுவை தடுக்கிறது என்கிற போர்வையில் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல கர்நாடகத்தில் மிக பரபரப்பாக பேசப்படுகிற, இன்னும் படப்பிடிப்பே முடியலை, ஆனால் பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு விடயமாக இன்றைக்கு காந்தாரா பாகம் 1 மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. அது மட்டுமல்ல, வனத்தை காத்து வளத்தையும் கொடுத்து காக்கிற வராகி இன்றைக்கு அமானுஷ்யமாக மாறியிருக்கிறது என்று கர்நாடகாவில் நம்பப்படுகிறது. அப்போ ரிஷப் செட்டி அவர்கள் கடுமையாக இந்த படத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும். இன்னொன்று தெரியுமா, செட்டு போட்டிருக்காங்க மிகப்பெரிய அளவில், 3 கோடி ரூபாய் அளவில் செட்டு.
செட்டு போட்டு படப்பிடிப்புக்கு எல்லாம் உரிய நேரத்தில் செட்டு இடிஞ்சு விழுந்துருது. இந்த செட் எங்கே சார் போட்டாங்க? அது காட்டுக்குள்ளேயா? காட்டுக்குள்ளே தான் போட்டிருக்காங்க. காட்டுக்குள்ளே தான். அது இதில் என்னென்னா, அந்த செட்டில் வராகி வந்து இந்த பன்றி தலை பொறித்த அந்த உருவ அமைப்புகளை கொண்ட செட்டு பெருசு. அதில் கிட்டத்தட்ட ஒரு அடுக்கிற்கு 36 நாகப்பாம்புகள் படம் எடுத்த நிலையில் வரையப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது செட்டில். இப்போ இந்த செட்டு பக்காவாக பிளான் பண்ணி 3 கோடியில் அந்த செட்டு போடும் பொழுது திடீரென அந்த செட்டே கீழே விழுந்து எரிஞ்சிருது. அதில் 3 கோடி ரூபா இழப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ வராகியும் சிவன் என்கிற ஈஸ்வரனும் இணைந்து மிகப்பெரிய அமானுஷ்யங்களை இந்த படத்திற்கு கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறது மட்டுமல்ல, கேரவான் உள்ளே இருந்த நடிகர்கள், கேரவானுக்குள்ளே இருக்கிற நடிகர்கள், கேரவான் என்ன செஞ்சுருக்குன்னா நிற்க திடீர்னு டயர் வெடிச்சிருக்கு. சும்மா இருந்த கேரவானில் என்ன இது, எதனால் நின்ன வண்டியில் எப்படி டயர் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பார்த்தா அதுவும் அமானுஷ்யத்தினுடைய விளையாட்டு தான் என்று படக்குழு நம்புகிறது. இது எதனால அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கணிப்பு தெரிஞ்சிருக்காது? இல்லை, நம்ம வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் நாத்திகர்களாக இருக்கிறோம். இறைவனை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருக்கிறோம். பொங்குபல சமயம் என்னும் புகுந்துகலம் திறன் நிறைவாய் பொங்கி ஓங்கும், அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இன்னொரு விஷயம் பார்த்தா தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு நம்ம முடிக்கிறோம். ஆனால் அதற்குள்ளும் நாம் வந்து ஒரு பகுத்தறிவோடு பேசுகிறோம், பகுத்தறிவோடு சிந்திக்கிறோம். கர்நாடகத்தில் அப்படி இல்லை. அங்கே எல்லாமே மூட நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுகள் நிறைய இருக்கும். அப்போ இந்த இது போன்ற சம்பவங்கள், இப்போ ஆற்றிலே அடித்து செல்லப்படுகிற கபில் ஏன் இறந்தார் என்பதை விசாரித்து கொண்டிருக்கிறது காவல்துறை. அதற்கு பிறகு அந்த நடிகர் ராகேஷ் பூசாரி எப்படி நடனமாடிட்டு இருக்கும்போதே இறந்தார் அப்படின்னா அது வந்து மாரடைப்பு ஏற்பட்டு வந்து இறந்துட்டார்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆற்றில் அடித்து செல்லப்படுகிற கபில் அவர் சரிவர கவனிக்காமல் குளித்ததால் தண்ணி வந்த வேகத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம். இது தமிழ்நாட்டில் நம்ம யோசிக்கிறது. ராகேஷ் பூசாரி வந்து ஆடிட்டு இருக்கும்போதே மாரடைப்பு வந்துச்சுன்னா அவர் அதை அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி கூடத்திலேயே தனது நேரத்தை செலவழிப்பார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கே இருப்பவர்கள் அது அமானுஷ்யத்தினுடைய வெளிப்பாடாக கருதுகிறார்கள். செட்டு எரிஞ்சு போச்சு, உடஞ்சிருச்சு, இப்போ செட்டை ஒழுங்காக போடலைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அது அமானுஷ்யத்தினுடைய வெளிப்பாடு என்றால் குறிப்பாக ரிஷப் செட்டிக்கு தானே பிரச்சனை வரணும். ஒரு இயக்குனர் அவர் தானே, அவருக்குள்ளே தானே எல்லா விஷயமும் இருக்குது. அவர் எதை யோசிக்கிறாரோ அதுதானே படமாக்கப்படுகிறது. அப்போ அவருக்காக எதுவுமே செய்யலையே. இப்போ அமானுஷ்யம் என்ற சொல்லாடல் இன்றைக்கு கர்நாடகாவில் பரபரப்பாக இந்த காந்தாரா பாகம் ஒன்று பேசப்படுகிற சூழலுக்கு இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறது என்றால் 2 உயிர்களை பலி கொடுத்துருக்கிறது. செட்டு போடுகிற இடத்துல வந்து அந்த செட்டு உடஞ்சி விழுகிற போது 16 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. 22 பேர் அந்த வேனில் போனவங்க காயமடைஞ்சிருக்கிறாங்க. ஆக இது எல்லாம் நம்மளுடைய கோணத்தில் அவர்கள் சரிவர அந்த வேலையை கவனிக்காமல் இருந்ததனுடைய விளைவுகளாக இருக்கலாம் என்று நாம் பேசுகிறோம். ஆனால் கர்நாடகத்தில் இருக்கிற ஊடகங்களும் பத்திரிகைகளும் இது அமானுஷ்யத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது, ஆகையால் காந்தாரம் பாகம் 1 படத்தை நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்போது அவங்க இதை கவனக்குறைவாக பார்க்காம இதை அமானுஷ்யமாக பார்க்கறதுக்கான இல்லை அமானுஷ்யமாக மக்கள்கிட்ட தெரிவிக்கிறதுக்கான காரணம் என்னவா சார்? ஒன்று, படத்திற்கான விளம்பரத்தை தேடுகிறார்கள் என்று கூட சொல்லலாம். 2வது, கவனமின்மையை அவர்கள் பூசி முழுக பார்க்கிறார்கள். நீங்கள் அந்த ஒரு படம், இப்போ இங்கே கூட நம்ம வந்து தசவதாரம் படத்திற்கு செட்டு இடிஞ்சு விழுந்தது, கிரேன் ஒடிஞ்சே விழுந்தது, அதில் ஒரு உயிர் 2 பேர் செத்து போனாங்க தமிழ்நாட்டில். இப்போ இது அமானுஷ்யத்தினுடைய வெளிப்பாடுன்னு நம்ம சொல்லிட முடியாது. நடக்கும், அங்கெங்கேயுமா ஏதாவது 1-2 நடக்கும். இப்போ காந்தாராவில் வந்து இந்த பாகம் 1ல் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு சொன்னால் அப்போ அங்கே ஏதோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன பிரச்சனை நடக்குது? மனித சக்தியை மீறிய பிரச்சனை அல்ல, மனித சக்திக்கு உட்பட்டே கவனிக்காமல் பிரச்சனைகள் தொடர்கிறது. அப்போ இதை கவனிக்கிற முறையில் யார் கவனிக்க வேணும்னா ஒரு இயக்குனர் தான் அதை கவனிக்கணும். அது என்ன பண்ணுறாங்க என்னென்னா, அதை நான் தொடர்பில் இருக்கிறேன், ரிஷப் செட்டிகிட்ட நான் பேசினேன். பட் ரிஷப் செட்டி வந்து கொஞ்சம் பணியாக இருக்கிறேன், நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டாங்க. ஏன் இது அமானுஷ்யமாக நம்பப்படுகிறது, ஏன் இது அறிவுக்கு ஒவ்வாத விஷயமாக நீங்கள் பேசுகிறீர்கள் என்றெல்லாம் நாம் கேள்வியை தொடுக்க வேண்டும். நிச்சயமாக விரைவில் தன்னுடைய சக தோழனிடம் அதை பேசிட்டு என்னங்கிறத நான் அடுத்த பதிவுகளில் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சார், பொதுவாக மக்களுக்கு ஒரு கேள்வி வரும், இப்படி இந்த பாகம் 1க்கு வந்து இந்த அளவுக்கான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி எடுத்தாங்களே காந்தாரா அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி? இல்லை, காந்தாரா என்பது ஒரு இடம் சார்ந்த இடங்களை கொண்டு இருக்கிற வாழ்வியல் முறையையும் படமாக எடுத்தார்கள்.
இப்போ காந்தாரா பாகம் 1 என்பது இடம் மட்டுமல்ல, இந்த இடத்திற்குள் இருக்கிற என்னென்ன எதிர்வினைகள், என்னென்ன செயற்பாடுகள், மனித சக்தியை மீறிய விடயங்கள் என்ன இருக்கிறது, அதை பற்றி படமாக இன்றைக்கு காந்தாரா 2 நகர்த்தப்படுகிறது. இப்போ காந்தாரா 2ல் அப்போ மனித சக்தியை மீறி ஏதாவது ஒரு சக்தி இருக்கிறதா, அது வராகியாக இருக்கிறதா அல்லது ஈஸ்வரனாக இருக்கிறதா என்பதை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் அந்த தேடலில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிற போது இது அமானுஷ்யத்தினுடைய வெளிப்பாடாக தெரிகிறது. ஆகையால் இந்த படம் நாம் கடைசி வரை எடுத்து முடிப்பதற்கு என்னென்ன பிரச்சனையை சந்திக்கப் போகிறோமோ என்கிற மிகப்பெரிய பயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது படக்குழு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முதல் படத்தில் அந்த மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தியை சீன்ற வகையில் எதுவுமே இல்லை, அதனால முதல் படத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்த கதையில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, அதனால இதுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், நிச்சயமாக. அதான் சொல்கிறேன் நான், மனித சக்தியை மீறிய ஒரு விஷயம் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை ஏதோ ஒரு வகையில் எடுத்து காட்டணும்னு இயக்குனர் முற்படுகிறார். அது முற்படுகிற போது இது யதார்த்தமான சில சம்பவங்கள் நடக்கிறது. இந்த சம்பவங்களும் அவர் யோசிக்கிற விஷயங்களும் ரெண்டும் ஒன்றாக யோசிக்கிற போது இது அமானுஷ்யத்தினுடைய வெளிப்பாடு தான். இன்னொன்று என்னென்னா, காடுகளுக்குள், அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள் நாம் பயணிக்கிற காலங்களில் நான் பல கட்டங்களாக வனத்திற்குள் வாழ்ந்தவர்கள். இருட்டு நேரங்களில் காடுகள் மிகவும் அமைதியாக இருக்கும். எந்த சத்தங்களும், விலங்குகள் சத்தமோ அல்லது பறவைகள் சத்தமோ, காற்றடிக்கிற சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் காடுகளில் வராது. ஆனால் அதிகாலை 3 மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரிச்சான் குருவிகள் கத்த ஆரம்பிக்கும். ஒவ்வொன்றா ஆரம்பிக்கும். 3 மணிக்கு கரிச்சான் குருவி கத்த ஆரம்பிக்கும், 4 மணிக்கு மயில் அகவும், 5 மணிக்கு குயில்கள் கூவும், 6 மணிக்கு காட்டுக்கோழிகள் கத்தும் என்று ஒரு மிகப்பெரிய அந்த காட்டுக்குள்ளே இது போன்ற சத்தங்கள். 7 மணிக்கு மேலே மான்கள் கத்தும். 8 மணி ஆச்சுன்னா யானைகள் உணவு எடுக்க போகிற போது பிளிரும். எங்கேயாவது காதுகளில் இரவு நேரங்களில் எங்காவதும் அசாத்தியாக புலிகள் உருமுகிற சத்தத்தை கேட்போம். அப்போ இதை அமானுஷ்யம்னு சொல்லிட முடியாது. காடுகளுக்குள் இது போன்ற சம்பவங்கள். நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் முழு நிலவு வருகிற தருணங்களில் காட்டு விலங்குகள் மேய்கிறது போகும். டக்குன்னு யானைகளே ஒடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிற காட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இருட்டாக இருந்தால், அமாவாசையாக இருந்தால் காடை போன்ற ஒரு அமைதி வேறு எங்கும் பார்த்ததில்லை. அவ்வளவு அமைதியாக இருக்கும். ஆக காடுகளுக்குள்ள அமானுஷ்யங்கள் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. 1000 லட்சம் ஆண்டுகள் கடந்து வருகிற மலைத்தொடர்கள், லட்சம் ஆண்டுகளில் வளத்தோங்கி நிற்கிற மரங்கள், எவ்வளவு விஷயங்களை இது சந்தித்து வந்திருக்கும். அப்போ இதெல்லாம் எப்படி நாம் எடுத்துக்கொள்வது? இப்போ மாதேஸ்வரம் மலை நான் குறிப்பிட்டேன். மாதேஸ்வரம் மலை என்பது 27 மலை முகடுகளை தாண்டி இருக்கிற ஒரு மிகப்பெரிய நகரம் மலை உச்சியில். அந்த மலை உச்சியில் இருக்கிற சிவன் பிறந்த திருத்தலம் மிக மிக பிரசித்தி பெற்ற திருத்தலமாக இன்றைக்கும் கர்நாடக மக்களால், ஏன் சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் வாழ்கிற மக்கள் கூட சிவன் இங்குதான் பிறந்தார், அவரை பார்க்க வேண்டும் என்பதற்கு அந்த திருத்தலமே எப்படி இருக்கும்னா, தலை மட்டும் இருக்கும். பூமிக்குள்ளே அந்த தலை அப்படி பிறந்து வந்தது மாதிரி இருக்கும். 3 இடத்துல இருக்கும். அது மிகப்பெரிய நந்தி மேற்கு நோக்கி இருக்கும். அதுக்கு தனி பூசைகள் நடக்கும். அப்போ அமானுஷ்யத்தினுடைய வெளிப்பாடாக மாதேஸ்வரன் மலையில் மனித சித்திரவதை கூடங்களில் மனித உயிர்கள் நூற்றுக்கணக்கானவர்களை அதிரடிப்படை கொன்றொழித்தது. அந்த அறையில் அமானுஷ்யங்கள் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? இறைவன் பார்த்து கொண்டு தானே இருந்தான், ஈஸ்வரன் பார்த்து கொண்டு தானே இருந்தான். இதையெல்லாம் ஒருங்கிணைத்து நண்பர் ரிஷப் செட்டி அவர்கள் ஒரு அமானுஷ்யத்தினுடைய வெளிப்பாடாக மனித சக்தியை மீறி ஒரு சக்தி இருக்கிறது, அந்த சக்தி அமானுஷ்யங்களாக இருக்கலாம், இந்த அமானுஷ்யங்கள் ஈஸ்வரனாகவோ அல்லது வாராகியாக கூட இருந்து விடலாம் என்கிற நோக்கத்தில் ஒரு கற்பனையாக உருவாக்கப்படுகிற காவியமாக இருந்தாலும் அதற்குள்ளே இன்றைக்கு அமானுஷ்யம் புகுந்து எங்களை தடுத்து நிறுத்துகிறது என்று சொல்லுகிற அளவிற்கு கர்நாடக ஊடகங்கள் இதை பெரிதுபிடித்து கொண்டிருக்கிறது. சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போது அந்த படத்தோடைய நிலைமை எந்த மாதிரி இருக்குது? நாம் இந்த படம் முடிப்பாங்களா இல்லையா? அந்த படத்தை நம்ம எதிர்பார்க்கலாமா? இதுவரை 68 நாட்கள் படப்பிடிப்பு முடிந்திருக்கிறது. இன்னும் ஒரு 60-70 நாட்கள் படப்பிடிப்பு நடத்தப்பட வேண்டும். நெருக்கி முக்கியமான காட்சிகளை படமாக்கியிருக்கிறார்கள். இப்போ இதில் 2 பேர் இறந்துருக்கிறாங்கல்ல.
கபிலுக்கான ஒரு கதாபாத்திரம் இருக்கிறது. அந்த கபிலுக்கான கதாபாத்திரம் இப்போ அவர் இறந்ததுக்கு பிறகு அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கக்கூடிய வகையில் கதையில் கொஞ்சம் மாற்றத்தை ஏதாவது உருவாக்க வேண்டும். அதேபோல் ராகேஷ் பூசாரி என்கிற முக்கியமான ஒருவர், அவரும் கதாபாத்திரத்தில் நடித்தவர், அவரும் இறந்து போயிருக்கிறதால் அவருக்கான எண்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அதையும் கதையில் கொண்டு வரணும். இப்போ அதற்கான வேலை திட்டங்களில் இன்றைக்கி நண்பர் இயக்குனர் வந்து ரிஷப் செட்டி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, படம் முடிஞ்சிடும் கண்டிப்பாக. ஆனால் இனிமேல் எப்படி இந்த படத்தை நகர்த்த போகிறோம், அதற்கான பாதுகாப்பு விஷயங்கள் எப்படி கொண்டு போக போகிறோம் என்பதை வந்து ஆழ்ந்து யோசித்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற ஜூன் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து மீண்டும் படப்பிடிப்பை வந்து தொடங்குவதற்கான ஒரு வேலை திட்டங்களை காந்தாரா படக்குழு ஈடுபட்டிருப்பதாக நமக்கு செய்திகள் கிடைத்திருக்கிறது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம். நிறைய முக்கியமான செய்திகளை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.